என்ன இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? மெடிடேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க 99% மைண்ட் வந்து 0 பண்றீங்கன்னு பாருங்க. அது வந்து மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெடிடேஷன் அப்படின்னா என்ன? மைண்ட்லெஸ்னஸ் தான். தியானத்துல என்ன செய்கிறோம் நாம? எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்களற்ற நிலை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனா வருதா? எண்ணங்களற்ற நிலை சில நேரத்துல வருது, சில நேரத்துக்கு திரும்பி திரும்பி நம்ம பின்னாடியே வருது. கொஞ்சம் வந்தா ஓகே, ஜாஸ்தி வந்தா அது மைண்ட்லெஸ்னஸும் கிடையாது, மெடிடேஷனும் கிடையாது. ஸோ எப்போ நம்ம இந்த குவாலிட்டி ஆஃப் மைண்ட்லெஸ்னஸ், அதாவது குவாலிட்டி ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன? மெடிடேஷன். மெடிடேஷனோட குவாலிட்டி அதாவது மெடிடேஷனுடைய குவாலிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸோட குவாலிட்டி அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா பரிபூர்ணமான வாழ்க்கை. 100% அனுபவம் யாரெல்லாம் பெறுவார்களோ அவங்க மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதோ செய்கிறாரு, மைண்ட் எங்கேயோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் செய்ய வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் வரல அப்படின்னா மைண்ட்லெஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா மாஸ்டர்?